எல்லாரையும் எதிர்த்து விளையாடணுங்கிறதா இந்த ஷோவோட ஃபார்மேட். அது உங்க பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. ஈவிலிஸ்டிக்கா வில்லனிஸ்டிக்கா ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கரெக்ட் பண்ணுங்க. ஐயர் கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நான் எப்படி நடந்துக்கிறேன் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். ஐயோ குறும்படம்னு ஒன்று இருக்கு சார். எனக்கு ரொம்ப த்ரெட்னிங்கா ஃபீல் ஆகுது. பிக் பாஸ் பிரஜன் வந்து பிஹேவ் பண்றது, காலி பண்ணிடுவேன், முடிச்சிருவேன், செஞ்சிருவேன். காமெடிங்கிற பேர்ல ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்றாரு. டாஸ்காவே எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்ல. பிக் பாஸ் கிட்ட இருந்து வந்த வேலை. ப்ளீஸ் வாங்க. வரேன், இப்ப வர முடியாது. ஓகே. டாஸ்காவே எடுத்துக்க மாட்டாங்க. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 50 அண்ட் எபிசோட் 51 ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது சக்கரை சண்டையோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. திவ்யா போயிட்டு கிச்சன்ல டீ போடலாம்னு சொல்லிட்டு சக்கரை தேடும் போது சக்கரை முடிஞ்சு போச்சு அப்படின்னு உடனே இந்த வீட்டில் இதுக்கப்புறம் கேசரி செய்யறேன், அல்வா செய்யறேன், யாரும் சக்கரை எல்லாம் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க வியானா கிட்ட தான் வம்பிழுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டா வியானா வந்து கேசரி செஞ்சிருவாங்க. ஸோ அதனால தான் சுகர் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா வியானா டீம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நீ கேசரி செய்யும் போது எவ்வளவு சுகர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க 1.5 பாக்கெட் சுகர் இருந்துச்சு. நான் கேசரி செஞ்சதுக்கு அப்புறம் 1 பாக்கெட் சுகர் இருந்துச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை வந்து கேசரி செய்தது அவ்வளவு பெரிய தப்புலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வியானா ஒரு பக்கம் ஆரம்பிச்ச உடனே அதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லையம்மா, நான் உங்ககிட்ட நீ எதுவும் பேசாதமா, நான் அது கேட்கிற இன்ட்ரெஸ்டே நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி வியானா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதே கேட்க மாட்டாங்க. அண்ட் இதுல சர்க்கரை காணணும்னா கேசரி செய்யாதீங்க, அல்வா செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சதெல்லாம் இவங்க தான். அண்ட் அது இன்னைக்கு இல்ல போலுக்கு, நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க போலுக்கு. அது வியானா சொல்றதுக்கு வராங்க. ஆனா கடைசி வரைக்கும் நீ சொல்றதை நான் கேட்கவே மாட்டேமா, நான் உங்ககிட்ட நார்மலா தானே கேட்டேன், எதுக்கு நீங்க இவ்வளவுதான் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே கூப்பிட்டு ஒன்று கேட்கறாங்க. அதுக்கு யாராச்சும் பதில் சொல்ல வந்தா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஆள் தான் திவ்யா. அதை இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிராசரிஸ் வந்து சுகர் நீ பாக்கும்போது எவ்வளவு இருந்ததுன்னா கேட்டேன். ஃபுல் பாக்கெட் சுகர் இருந்தது. அன்னிரு பக்கம் வியானாக்கும் சக்கரைக்கும் அப்படி என்னதான் பொறுத்து இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி வினோத் கூடயும் சக்கரை சண்டை, இப்போ அதே சக்கரையை வச்சு தான் திவ்யா கூடயும் சண்டை போட்டுருக்காங்க. ஒருவேளை இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீ என்னமா பண்ணிருக்க பிக் பாஸ் வீட்டுக்குன்னு சொல்லி கேட்டா என்னங்க இப்படி கேட்டீங்க, சக்கரையை வச்சு நான் கேசரி பண்ணிருக்கேன், அதே சக்கரையை வச்சு 2 பிரச்சனை பண்ணிருக்கேன், இது மீறி என்ன பண்றது அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க போல. நான் பண்ண கேசரியில பெருசா சுகர் கூட இல்ல, கம்மி சுகர் தான் இருக்கு. இதுல ரம்யா தான் ஹைலைட். ஏங்க நான் கொஞ்சம் சக்கரையை ஒளிச்சு வச்சிருக்கேங்க, அதை வச்சு டீ போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்து கொடுத்தாலும் அப்பயும் திவ்யா அதை வச்சு நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், காலையில இருந்து கேட்டு இருக்கேன், இப்போ வந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. காலையிலே நான் சொன்னேங்க உங்களுக்கு கேட்கலையா, எனக்கெல்லாம் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் எவன் பேசுறதும் திவ்யா காதுல விழவே விழாது போல இருக்கு. இதுல கடைசியா ரம்யா ஒன்று சொல்றாங்க, இந்த சக்கரையை கூட நான் எதுக்கு எடுத்து வச்சேன்னா சாண்ட்ரா காக்கா தான், ஏன்னா அவங்கள மாதிரி எனக்குமே மயங்கி விடுற பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நீங்க 2 பேரும் இந்த வீட்டில் மயங்கி விழுந்ததுக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க மயங்கி விழுந்தீங்கன்னா அந்த மயக்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் இவங்களுக்காக ஏன்னா எனக்கும் அந்த மயக்க போட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சக்கரை அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்குமே காமனான ஒரு ப்ரொவிஷன். அது அடுத்த வாரம் திரும்பி வர வரைக்குமே கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். பட் அதுக்கு முன்னாடியே ஷார்டேஜ் ஆகுதுன்னா எதனால ஷார்டேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தானே செய்வாங்க. வெள்ளிக்கிழமை ஆனாலே 1/2 பாக்கெட் சக்கரையை போட்டு நான் கேசரி செய்வேன் அப்படின்னா அடுத்தடுத்து சக்கரை இல்லாம போயிடுது அப்படிங்கிறதுனால தான் திவ்யா இங்க கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறது நல்லா புரியுது. பட் அதை யார் மூலியமா சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு, என்ன விதத்துல கேட்கணும்ன்றது இல்லையா. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வியாவே இருந்தாலும் கேட்கிற விதம் தான் எப்பவுமே தப்பா இருக்கு. ஃப்ரைடே யார் வேணா குக் பண்ணலாம். சாரி வியானா, நீ பேசுனதை கேட்கவே இல்லை. ஆனா அந்த விஷயம் கடைசி வரைக்கும் வியானாக்கு மண்டையில ஏறவே மாட்டுது. அவங்களுக்கு 1 ஸ்பூன் சக்கரை வைக்கல அப்படின்னா அது வீக்கெண்ட் எபிசோடு வரைக்கும் பெரிய பிரச்சனையா கொண்டு வராங்க. ஆனா 1/2 பாக்கெட் சக்கரை எடுத்து வேஸ்ட் பண்ணிருக்கோமே அப்படிங்கிறது புரிய மாட்டுது. இப்போ கூட அமித் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, திவ்யாக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்ல, காலங்காத்தாலே என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சுபிக்ஷா என்ன கேட்கறாங்கன்னா, சரி ஓகே நீ 1/2 பாக்கெட் சக்கரை எடுத்து யூஸ் பண்ணல, மீதி எவ்வளவு சக்கரை இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா 1 பாக்கெட் சக்கரை இருந்துச்சு, அந்த சக்கரை வந்து 4 நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி 4 நாளைக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றல, நீ ஃப்ரைடே தானே வந்து கேசரியே செஞ்ச, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா நீங்க டீ போட்டு குடிக்கிறீங்க, காஃபி போட்டு குடிக்கிறீங்க, அதை போட்டு குடிக்கிறீங்க, இது போட்டு குடிக்கிறீங்க, அப்படிலாம் போட்டு குடிச்சீங்கன்னா கரையாம என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. குடிக்கிறீங்களா? குடிக்கிறோமா, நான் குடிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமித் வந்து சரி ஓகே ஃப்ரைடே வந்து கேசரி செஞ்சே ஆகணும்ன்ற கட்டாயம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எனக்கு இஷ்டம் இருக்கு அதனால பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆசைப்பட்டு கேட்டு எல்லாருக்காகவும் செய்யறது அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா யாரும் கேட்காம ஏன் ஆசைக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் வெள்ளிக்கிழமை ஆனா 1/2 பாக்கெட் சக்கரை எடுத்து போட்டு கேசரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை இல்லாம ஆக்கி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல என்ன நியாயம் இருக்குன்றது புரியல. அந்த விஷயம் கடைசி வரைக்கும் வியானா மண்டையில ஏறவே மாட்டுது. ஃப்ரைடே பண்ணியே தீர்வேங்கிறது எதுக்காக? எனக்கு இஷ்டம் இருக்கு. அங்கிருந்து வியானா நேரா கிளம்பி கிச்சன் கிட்ட வந்து அடுத்த வாரம் யார் கேப்டன் ஆக போறீங்களோ இந்த கிச்சன் டீமை மட்டும் கொஞ்சம் பார்த்து ப்ராப்பரா போடுங்கப்பா, ஏன்னா
கிராசரிஸ் நிறைய இருக்கு, ஆனா சாப்பாடு என்னமோ ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வச்ச உடனே திவ்யா ஒரு பக்கம் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல கிச்சன்ல இருந்து அதையுமே கொஞ்சம் கேட்டு எடுக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நான் உங்ககிட்ட பேசல, நானும் உங்ககிட்ட பேசல, நான் தலைகிட்ட தான் பேசுறேன், நானும் தலைகிட்ட தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட இந்த ரம்யா பத்தி கல்வி ஊத்திட்டு இருந்தாங்க. காலையில அவ்வளவு கேட்கறேன், கடைசி வரைக்கும் சக்கரை இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ வந்து எடுத்து கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது பழைய சாண்ட்ரா வந்து அவ அப்படித்தான் செய்வா அப்படிங்கிற மாதிரி இறங்கி வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா. ஆனா இப்ப கடைசி வரைக்கும் திவ்யா சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கிறாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் இவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத எடுத்து வைக்கவே மாட்டாங்க. நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அம்பி மோடுக்கு போயிட்டாங்களாமா. அப்பவே அந்த சுகர் எடுத்து கொடுத்துருக்கலாமே. அதுல நான் பண்ண வேணாம்னு சொல்லலையே, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கேசரி பண்ணேன்னு. ஆக மொத்தத்துல போன வீக்கெண்ட் எபிசோட்ல விழுந்த அடியிலையும் ஆடியன்ஸ் சைடுல இருந்து வந்த ரெஸ்பான்ஸையும் பார்த்து ஓரளவுக்கு சாண்ட்ரா கணிச்சு இதுக்கப்புறம் வாயை திறந்தா கொஞ்சம் பார்த்து தான் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி உஷாராயிட்டாங்க. ஆனா அவ்வளோ அடி வாங்கி கடைசி வரைக்கும் திவ்யா நான் திருந்த மாட்டேன், என் வாய் அப்படித்தான் பேசுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி சாப்பாடை வச்சுட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அதுக்கப்புறமாவும் திவ்யா வந்து வியானா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா எங்க இருக்காங்கன்றதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. சரி ஓகேப்பா, இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல யார் வந்து தலைப்பொடியில கலந்துக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சுபிக்ஷா நான் தான் கலந்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கை தூக்குனாங்க. ஒருவேளை நீங்க கேப்டன் ஆயிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வியானாவை மட்டும் கிச்சன் டீம்ல போட்டு விட்டுருங்க, இதனுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வியானா தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது அவங்க நல்லா சொன்னாங்களோ இல்லையோ அதே மாதிரி திவ்யா செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வழக்கமாவே இந்த நாமினேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே தலைப்போட்டியை வச்சு முடிச்சிருவாங்க. அந்த தலைப்போட்டியில யாரு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள தவிர்த்து மத்தவங்கள நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா நாங்க ஃபர்ஸ்ட் நாமினேஷனை நடத்திடலாம், ஒருவேளை தலைப்போட்டியில கலந்துக்க போறவங்க நாமினேஷன்ல வந்து அதுக்கப்புறம் தலைப்போட்டியில கலந்துக்கிட்டு அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரெண்ட் மெத்தட கொண்டு வந்தாங்க. அந்த நபருக்கு ஆட்டோமேட்டிக்கா நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும். அப்புறமா இந்த வாரத்துடைய நாமினேஷன் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வாரம் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறதே மொத்தம் 15 பேர் தான், அதில் 12 பேர் நாமினேஷன்ல வந்துட்டாங்க. அதுலேயும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா தான் அதிகமான ஓட்டு வாங்குவான்னு சொல்லி பார்த்தா நம்ம நடிப்பு அறைக்கூடிய வலது கை திவ்யா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதிகமான ஓட்டை வந்து வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 6 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அமித், விக்ரம், கமருதீன், சபரி அண்ட் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான் சொன்னாங்க. அதாவது அவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க முடியல, எதுவுமே பேச முடியல, அவங்க பேசுறது தான் சரின்ற மாதிரி பேசுறாங்க, ரொம்ப ரகடா பேசுறாங்க, ஹார்ஸா பேசுறாங்க, தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி அவங்க மட்டுமே 45 நிமிஷத்துக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது பேச்சை வச்சே ஒருத்தங்க நாமினேஷனுக்கு வர முடியும்னா நம்ம திவ்யால தான் வர முடியும்ன்ற மாதிரி வந்திருக்காங்க. பெரிய ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு கான்வர்சேஷன் பேசுவாங்க. திவ்யா கடத்தப்படியே நம்முடைய நடிப்பு அறைக்கு சாண்ட்ரா தான் மொத்தமா 5 ஓட்டு வாங்கி நாமினேஷனுக்குள்ள வந்திருந்தாங்க. விக்ரம், கனி, கமருதீன், வினோத் அண்ட் FJ இவங்க 5 பேர் தான் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. இதுல விக்ரம்லாம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிக் பாஸ் உடைய ரூலையே வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லி விட்டாப்ல. ஒரு அருகதையே கிடையாது அவங்க 2 பேருக்கும். அந்த கனி என்ன சொன்னாங்கன்னா, அந்த டாஸ்க்ல ஒஸ்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி வாங்கணும்ல, அதுக்கும் அவங்க தான் காரணம். அதுக்கு ஜெயிலுக்கு போக சொன்னா ஒன்னு பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜெயிலுக்கு போக வேண்டிய விஷயங்கள் அவங்க நடந்துகிட்டது. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கமருதீன் இந்த வாட்டி வந்து திவ்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் தான் நாமினேட்டே பண்ணாப்ல. போன வாட்டி இந்த கேங்கோட தான் உட்கார்ந்து ஓபன் நாமினேஷன்ல டிஸ்கஸ் பண்ணி மத்தவங்களை நாமினேட் பண்ணாப்ல. ஆனா போன வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க 2 பேருக்கு விழுந்த ரோஸ்ட்ல இதுக்கப்புறமும் அந்த டீம்ல இருந்தா நம்ம ரோஸ்ட் ஆயிருவோம். போன வாரம் எப்படியோ தப்பிச்சிட்டோம், அதனால இந்த வாரம் இந்த கேங்ல இல்ல அப்படிங்கறத நம்ம அபிஷியலா இங்க இருந்தே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு சொன்ன ரீசனுமே அவர் என்ன சொன்னார்னா, க்ளோஸ்ட் சர்க்கிள்குள்ளேயே இருக்காங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு இருக்க ஒரு குறுகிய சர்க்கிள்ல வந்து அவங்க இருக்காங்க. வினோத்லாம் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, அதாவது சென்டிமெண்ட் ஓவரா புளிறாங்க. அவர் என்ன பண்ணாரு, வீட்டை விட்டு வெளியே போறாரு, 2 பேரும் தனித்தனியாக விளையாடுற மாதிரி வந்தாங்க. ஆனா அவ்வளவு அழுக வேண்டிய அவசியமே இல்லையே, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லாம சொல்லி விட்டாப்ல. அண்ட் கூடவே வந்து ஏதாச்சும் பெஸ்ட்னு சொல்லி வாயை திறந்தாலே என் புருஷன் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாலும் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த கடைசியா FJ நேத்தே சொன்னா இல்லையா, அதாவது நீ வந்து குரூப்பிசம்குள்ள மாட்டிருக்கடா, அதுல இருந்து வெளியே வாடா, ரூல்லாம் ஃபாலோ பண்ற அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவங்களே குரூப்பிசம் பண்றாங்க, ரூல் பிரேக் பண்றாங்க, எல்லாத்தையும் அவங்களே தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம நடிப்பு அறைக்கே நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. அவங்க தான் ரொம்ப ஓவரா இந்த வீட்டோட ரூல்ஸ் மதிக்காம இருக்கிறது. அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்குமே நாமினேஷன் சொல்லி வந்தாலே மினிமம் டபுள் டிஜிட் பார்க்காம நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்த பார்வதிக்கலாம் இப்போ ஜஸ்ட் 4 votes தான் வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, FJ, கனி, சபரி அண்ட் அரோரா இவங்க 4 பேர் தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்வதிக்கு புதுசா வேற என்ன ரீசன் தான் சொல்லிட போறாங்க, சண்டை பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்குறாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி பிரச்சனை பண்றாங்கன்றதே தான் வந்துட்டு இருந்துச்சு. இதுல சக்காலத்து சண்டை சொல்லி புதுசா ஒன்று வந்திருக்கு இல்லையா. சோ அரோரா என்ன பண்ணாங்க,
பண்ணாங்க அப்படின்னா எதையுமே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, எது வந்தாலும் பின்னாடி தான் போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்காலத்தி சண்டையில ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டு வர விழுந்திருக்கு. கிட்ட வந்து பேச மாட்டாங்க, அவங்க எல்லார் கூடயுமே சத்தமா போய் சண்டை போட்டுறாங்க. அன்னைக்கு கொடுமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நடிப்பறக்கே 5 ஓட்டு, அவங்க ரைட் ஹேண்டர்லாம் 6 ஓட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம பேப்பர் ரவுடி ஒரு 10-15 ஓட்டு வாங்க வேணாம், ஆனா அந்த மனுஷன் ஜஸ்ட் 3 ஓட்டு தான் வாங்கி வச்சிருக்காப்ல. அமித், வியானா அண்ட் அரோரா இவங்க 3 பேர் தான் வந்து நாமினேட்டே பண்ணாங்க. இதுல அமித் என்ன சொன்னாருன்னா, நிறைய வார்த்தையை விடுறாப்ல, எல்லாத்தையும் பயங்கரமா த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வியானாலாம் என்ன சொல்லி விட்டாங்கன்னா, எதையுமே நேர்ல வந்து பேச மாட்டாரு, எல்லாத்தையும் பின்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அந்த மனுஷன் ஆகுனா யாருக்கும் முதுகெலும்பு இல்ல, நேர்ல வந்து பேசவே மாட்டாங்க, இந்த வீட்டுடைய சாபமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தாப்ல. கடத்துல அந்த மனுஷனுக்கே இந்த ரீசனை சொல்லி விட்டாங்க. அண்ட் அதுல வேற சாண்ட்ரா கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லி வாயை திறந்தாலே பின்னாடி வந்து நின்றுறாரு, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல அரோராலாம் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி, அதாவது பிரஜன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் சாண்ட்ரா நல்லா விளையாடுவாங்க, ஏன்னா பிரஜனை விட சாண்ட்ரா தான் நல்ல பிளேயர். சோ பிரஜன் வெளியே போய் சாண்ட்ராவுடைய உண்மையான கேம் என்னன்றதை நான் பார்க்கணும், அதுக்காகவே பிரஜன் வெளியே போகணும்னு சொல்லி நாமினேட் பண்றாங்க. பிரஜன் போயிட்டா சாண்ட்ராவோட பிளே பார்க்கலாம். இந்த அடுத்த எஃப்ஜேக்கு பாத்தீங்கன்னா 3 ஓட்டு வந்துச்சு. அந்த 3 ஓட்டு யார் தெரியுமா போட்டிருந்தா, சாண்ட்ரா, திவ்யா, பார்வதின்னு சொல்லிட்டு அதே குரூப் தான் போட்டுருந்துச்சு. இல்ல சாண்ட்ரா, திவ்யா கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான் சொல்றாங்க, எஃப்ஜே கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு நான் தான் ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான், ஆனா கடைசியில் அந்த பால் மேட்டர்ல ஒன்று பண்ணா பாருங்க, அது எனக்கு ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த பால் தரமாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால அவன் கேப்டன்ஷிப்பே ஒஸ்ட் கேப்டன்ஷிப் ஆகி போச்சாமா. அதாவது எல்லாருக்கும் ஒரே ரூலை ஃபாலோ பண்ணணும், யாருக்கிட்டையும் பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று பண்ணா பாத்தீங்களா, அதனால ஒஸ்ட் கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப பயாஸ்டா இருந்துட்டாரோ, ஒரு மாதிரி ஒருதலை பட்சமா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. இதுல பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு அன்பு கேங்குள்ள மாட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால நாமினேஷன்லயே வராம தப்பிச்சிட்டு இருக்காப்ல, அதனால இந்த வாட்டி கண்டிப்பா நாமினேஷனுக்குள்ள வரணுன்றதுக்காகவே நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணாங்க. கடத்துல அப்படி இருந்து தப்பிச்சிட்டானே, நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி பல சலுகைகள் வந்து. அடுத்த கணிக்கு வந்து 2 ஓட்டு வந்துச்சு, ரம்யா அண்ட் பிரஜன் சொல்லிட்டு. ரம்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சமைச்சு போடுறாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி பெருசா இந்த வீட்டுல என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கறத யாரு சொல்றா, ரம்யா சொல்றாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரஜன் என்ன சொல்றாருன்னா, அவங்க பயங்கரமா மேனிபுலேட் பண்றாங்க, இந்த வீட்டுல என்னால பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க, ஆனா இந்த வீட்டுல பெண்கள் கிட்ட நான் எப்படி நடந்துகிட்டு இருக்கேன்றதை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆமா, வியானா எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவளெல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுவேன். சுபிக்ஷா அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவளை அடிச்சு காலி பண்ணிடுவேன். இந்த மாதிரிலாம் பேசிட்டு பெண்கள் பாதுகாப்பா இவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா, அதை நம்ம கிட்டே வர சொல்றாப்ல. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நான் எப்படி நடந்துக்கிறேன் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்த விக்ரமுக்கு 2 ஓட்டு வந்துச்சு. விக்ரமுக்கு இந்த வீட்டுல 2 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா அது யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். சாண்ட்ரா அண்ட் திவ்யா தான். இவங்க 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி 2 பேர் தான் நாமினேட் பண்ணாங்க. ஒன்னு எஃப்ஜே, இன்னொன்னு வந்து விக்ரம். இவங்க விக்ரமுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் சொல்ற ரீசனுமே சேமா தான் இருக்குது. அந்த டாஸ்க்ல வந்து நிறைய வார்த்தையை விட்டாராமா, இவர் வந்து இன்னைக்கு காலைல கூட மார்க்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் திவ்யாவுமே பயங்கரமா ட்ரிகர் பண்றாரு, பயங்கரமா மார்க் பண்றாரு, பயங்கரமா வார்த்தையை விடுறாரு. முன்னாடி நல்லா தான் இருந்தார், இப்போ ரெஸ்பெக்டே இல்லாம நடந்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில டாஸ்காவே பார்க்க மாட்டாரு அப்படிங்கறத யாரு சொல்றா, திவ்யா சொல்றாங்க. ஏமா ஜெயிலுக்கு போமா, கூட்டுமா அப்படின்னா படுத்துக்கிட்டு 4 இழு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெயிலுக்கு போக சொன்னா தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு 4 மணி நேரமா வெளியவே உட்கார்ந்துருந்தாங்க. ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் சொல்லி கூட டாஸ்க் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்த திவ்யா கடத்த டாஸ்க் ஒழுங்கா பண்றதுக்காக அடம் பிடிச்சிட்டு இருந்த விக்ரம டாஸ்காவே பார்க்க மாட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. டாஸ்காவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா மினிமமா 2 ஓட்டு வாங்கினவங்க 7 பேர் வந்துட்டாங்க. இந்த 7 பேரை வச்சு ஓட்டிங் ப்ராசஸ் நடத்த முடியாதா, இந்த 7 பேர்ல இருந்து ஒருத்தவங்க வெளியே அனுப்ப முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த 7 பேருமே எங்களுக்கு அடுத்த வாரம் தேவை இருக்கியா, அதனால ஒரு ஓட்டு போடுறவங்களையும் இந்த வாட்டி நாமினேஷன்ல எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி 5 பேர் பாத்தீங்கன்னா 2 ஓட்டு வாங்கி வரல, வெறும் 1 ஓட்டு வாங்கி தான் வந்திருக்காங்க. அதுல கமருதீனுக்கு பாத்தீங்கன்னா ரம்யா மட்டும் தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்குமே என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வீட்டில் அவர் எதுவுமே பண்ணி நான் பார்க்கல, கனி அவங்களும் எதுவுமே பண்ணி பார்க்கல அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் எதுவும் பண்ணாம ரம்யா இருந்துகிட்டு ரம்யா அடுத்தவங்களை பார்த்து எதுவும் பண்ணலன்னு சொல்றது கேட்கறது தான் பயங்கர காமெடியா இருக்கு. டாஸ்க்லயும் எந்த எஃபெக்ட் போடல, மற்ற நாள்ல கூட ஒரு பெருசா எதுவும் பண்ணவே இல்லை. அந்த அமித்துக்கு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா மட்டும் தான் ஓட்டே பண்ணியிருந்தாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்காப்புல, டாஸ்க்ல கேம்லாம் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அடுத்த ரம்யாக்கும் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா மட்டும் தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு தப்புன்னு சொன்னோம், அதை அக்செப்ட் பண்ணாம போய் ஒப்பாரி வைப்பாங்க இல்லையா, அதையே ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணி
விட்டாங்க. அண்ட் வியானாக்கு பார்த்தீங்கன்னா பிரஜன் மட்டும் தான் ஓட் பண்ணியிருந்தாப்புல. அண்ட் பிரஜன் சொன்ன ரீசன் என்னன்னா, நான் வெளியிருந்து பார்க்கும்போது வியானா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் உள்ள வந்து பார்த்தா சமைக்கிறாங்க, மேக்கப் போடுறாங்க, இதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல, அதனால நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. அண்ட் கடைசியா அரோரா சக்காலத்தி சண்டை பார்வதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன வெறுப்பேற்றுற கேம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா, கமருதீன் கிட்ட போய் என்னென்னமோ பண்ணி அந்த மாதிரி வெறுப்பேற்றி ஒரு கேம் ஃபீலிங்ஸை வச்சு விளையாடுறா, அதனால வந்து அரோராவை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு ஓட்டு வாங்கி நாமினேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. ஒரு சில ஃபீலிங்ஸை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள். அண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், இந்த சீசன்ல இருந்து தான் ஒரு ஓட்டு வாங்குறவங்கள கூட வாலண்டரா லாரியில ஏத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த வாரம் பாத்தீங்கன்னா நாமினேஷன் அப்படிங்கிற லாரியில மொத்தமா ஒரு 5 பேரை ஏத்திருக்காங்க. கமருதீன், அமித், ரம்யா, வியானா அண்ட் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 பேர்ல இருந்தா யாராச்சும் ஒரு ஆள் இல்ல 2 பேர் எவிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஒரு ஆள் 2 ஆள் யாரா இருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரோரா அண்ட் ரம்யா இவங்க 2 பேருக்கு தான் 50-50 சான்சஸ் வந்து அதிகமா இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரம்யா இந்த வீட்டில் எல்லாரையும் பார்த்து எதுவும் பண்றது இல்லை அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. யாராச்சும் ரம்யா பார்த்து நீ எதுவும் பண்றது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, என்ன பார்த்து எதுவும் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு போய் ஒப்பாரி வைப்பாங்க இல்லையா. அது இல்லாம ஒப்பாரி வைக்கும் போது நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் பிக் பாஸ், என்ன அமிச்சிருங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால கன்ஃபார்மா ஒரு விக்கெட் ரம்யா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் அப்படின்னா சக்காலத்தி சண்டையும் கமருதீனோட கடலை போறதை மட்டுமே ஃபுல் டைம் ஜாபா வச்சிருக்கிற அரோராவையும் சேர்த்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு நபர் மேல ஏற்படுற ஃபீலிங்கை வச்சு ஒரு சில வெறுப்பேத்துற மாதிரியான இந்த வாட்டி மினிமம்னு 2 இல்ல ஒரு ஓட்டு கால்குலேஷன் எடுத்து கூட கடைசியில் 3 பேர் நாமினேஷன் தப்பிச்சிட்டாங்க. அந்த 3 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சபரி, வினோத் அண்ட் சுபிக்ஷா. அப்ப இவங்க 3 பேரும் எவ்வளவு கமுக்கமான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, போன வாரம் இந்த மாப்பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருந்தாங்க இல்லையா. சோ அதுல மொத்தமா 4 பேர் இருக்காங்க. கெமி ஆல்ரெடி எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. விக்ரம், பிரஜன், கமருதீன் அண்ட் சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இது சுபிக்ஷா வந்து ஆல்ரெடி நாமினேஷன்ல வராம தப்பிச்சிட்டாங்க. சோ மீதி 3 பேர் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீக் கேப்டன் எஃப்ஜே இந்த வார கேப்டன்சில கலந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால சோ இவங்க 4 பேர்ல இருந்து ஒரு ஆள் இந்த வார நாமினேஷன் தப்பிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா தலை டாஸ்க்ல ஜெயிக்கிறது மூலமா நீங்க தப்பிக்கலாம் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லிட்டாப்ல. நாமினேஷன் பட்டியல்ல இருக்கீங்க, அதுல இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இந்த தலை போட்டி. அதுக்கப்புறமா பார்வதி வந்து எஃப்ஜே கிட்ட இந்த தலை போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு ஆளை நம்ம நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னா அது யாருன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்க, அதுக்கு எஃப்ஜே வந்து போன வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய வார்த்தைகளை விட்டு நிறைய பிரச்சனை பண்ணது வந்து பிரஜன் தான், அதனால பிரஜன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா சரி இல்லையா, சரி ரைட். அப்போ உன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்த்தா சுபிக்ஷாவா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. சரி ஏன் நீ ஏன் சுபிக்ஷா பேரை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒன்று நமக்கு சில ரீசன் இருக்கணும், அதனால நாமினேட் பண்ணணும். அப்படி இல்லைனா இவங்க பேரை சொன்னால் இவங்க நாமினேஷனுக்குள்ள போய் வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு சொல்லணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்தது அரோராவால், அதை வந்து நான் சுக்கா சொல்கிறாங்க, அதனால அரோரா பேரை வந்து சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ வர 2-3 வாரமாக நாமினேஷனில் வராமல் தப்பிச்சு அப்படி இப்படி போயிட்டு இருக்கியா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு எனக்கும் சில பிரச்சனைகள்லாம் வேற போயிட்டு இருந்துச்சா, அதனால தான் உன் பேரை சொன்னேன், அப்படி இல்லைனா சுபிக்ஷா பேரை தான் நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு எஃப்ஜே சொல்றானா, சொல்லுங்கிறேன் என் பேரை சொல்லு, நான் சீக்கிரம் வந்து வீட்டை விட்டு வெளியே போறேன், இங்கிருந்து பேரை கெடுத்ததுக்கு வெளியே போய் நான் சுதந்திரமா இருப்பேனே அப்படிங்கிற மாதிரி இவனும் ரம்யா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன நாமினேட் பண்ணீங்கன்னா நான் சந்தோஷமா போறேன். அதுக்கப்புறமா இந்த வாரத்துடைய வீட்டு தலை டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு போர்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 போல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு போல் எடுத்து வச்சு ஆப்போசிட் சைடில் கிராஸ் பண்ணிடணும். அங்கேருந்து 2 போல்ஸை வச்சு இந்த பக்கம் கிராஸ் பண்ணணும். அப்புறம் 3 போல்ஸ் 4 போல்ஸ் சொல்லிட்டு 5 போல்ஸ் வரைக்கும் வச்சு கீழே விழாம ஆப்போசிட் சைடில் கரெக்டாக கிராஸ் பண்ணிடணும். ஸோ மொத்தமாக எவ்வளோ டூரேஷனில் ஒவ்வொருத்தவங்களும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி எண்ட் ஆஃப் தி டாஸ்க்ல யார் கம்மியான டூரேஷனில் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோடைய வின்னர். அண்ட் அவங்க தான் இந்த வாரத்துடைய வீட்டு தலையா. குறைந்த நேரத்தில் கொண்டு சேர்க்கிறாரோ அவரே வெற்றியாளர். ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் அண்ட் சுபிக்ஷா 2 பேருமே இந்த டாஸ்க்கை விளையாடுறதுக்காக வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு போல் மட்டும் தான் கிராஸ் பண்ணியிருந்தாப்ல. அந்த கேப்ல சுபிக்ஷா 5 போலையுமே வச்சு கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. அண்ட் சுபிக்ஷா எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 minutes and 14 seconds. இதை யாரு பிரேக் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. அண்ட் அடுத்த வந்த கமருதீன் அதை வந்து பிரேக் பண்ணிட்டாப்ல 17 minutes and 59 seconds அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த 17 minutes 59 seconds யாரு பிரேக் பண்றாங்களோ அவங்க தான் வீட்டு தலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கடைசி ரவுண்ட் விளையாடுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னா நம்ம பேப்பர் ரவுடி பிரஜனும் எம்ஜேயும் வந்திருக்காப்ல. ஒரு பக்கம் வந்து சாண்ட்ராக்கு என் புருஷன் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், அவன் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் எம்ஜே கேப்டன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. ஏன்னா போன வாரம் கேப்டன்சியே ரொம்ப ஒஸ்டான கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மூஞ்ச பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு எஃப்ஜே கேப்டன் ஆயிடக்கூடாது, எஃப்ஜே கேப்டன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே முறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவன் தான் இருக்கிறதுலே கம்மி செகண்ட்ல வந்து முடிச்சிட்டான். 15.05 செகண்ட்ஸ்ல இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுனால எஃப்ஜே போன வாரத்துக்கு மட்டும் கிடையாது இந்த வாரத்துடைய கேப்டன் ஆனது மட்டும் இல்லாம நாமினேஷன்ல இருந்து விடுபட்டாப்ல.
அண்ட் எஃப்ஜே கேப்டன் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சாண்ட்ரா மூஞ்செல்லாம் அப்படியே செத்து போன மாதிரி ஆகி போச்சு. அடுத்த வீக்கெண்ட் எபிசோட்லயே விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் இல்லையா, நாளைக்கு 50th எபிசோட் அப்படிங்கிறதுனால உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாப்ல, வீக் டேஸ்ல நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்தேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவங்க சொன்னா உங்களுக்கு புரியுமோ அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான் இருக்குது. நீங்க போய் கன்ஃபெஷன் ரூம்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது வேற ஒண்ணும் கிடையாது. கண்டஸ்டன்ஸ் உடைய ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து நீ உன் கேமை எப்படி விளையாடிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த கேமை எப்படி புரிஞ்சிட்டு விளையாடணும் அப்படிங்கறத கொஞ்சம் நாசுக்கா அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுதான் வந்து சர்ப்ரைஸ். ஒருவேளை சர்ப்ரைஸா உங்க ஆட்டம் திசை மாறலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்வதி தான் உள்ள போனாங்க. அவங்க ஃப்ரெண்ட் தான் வீடியோல பேசினாங்க. சொன்னது 4 அட்வைஸ்னாலும் 4மே நறுக்குன்னு இருந்துச்சு. குரூப்பா விளையாடிட்டு இருக்க இண்டிவிஜுவல் கேம் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சமாச்சும் மூளையை யூஸ் பண்ணி விளையாடி, பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வீட்டில் இருக்கவங்களே பல தடவை சொல்லிட்டாங்க. விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, இப்போ இவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் மாறுறாங்களான்னு பார்ப்போம். இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ண ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன் நான். அந்த அடுத்து அமித் உள்ள போனாப்ல. அமித்தோட வைஃப் தான் வீடியோல பேசினாங்க. நீங்க ரொம்ப ஜென்டில்மேனா இருக்கீங்க, கத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறது ஓகே தான், ஆனா கருத்தை கூட எடுத்து வைக்க மாட்டீங்களே அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. பாட்டு பாடுறத மீறி வாதத்தையும் எடுத்து வைங்க, ஏன்னா நீங்க ஒரு லாயர் இல்லையா, அதனால உங்களுடைய கருத்து வாதத்தை இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்ஃப் பேச்சை கேட்டு இதுக்கப்புறமா வச்சு ஜென்டில்மேன் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நான் கருத்து பேச வேண்டாம், வாதத்தில் இறங்க வேண்டாம், நான் ஒரு லாயர்ரா அப்படிங்கிறதெல்லாம் மனுஷன் ப்ரூவ் பண்றாரா இல்ல இப்படியே அமைதியா இருந்துட்டு வெளியே போறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை முன்வைக்க விட மாட்டேங்கிறாங்க சில இடங்கள்ல. so you have to fight for that. அந்த அடுத்து அரோரா உள்ள போனாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் ரியா தான் வீடியோல பேசினாங்க. எனக்கு ரெண்டே விஷயம் தான், ஒன்னு துஷாரோட இருந்தது, இன்னொரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க. எதுக்கு அழுகுற, உன்னை திட்டினா நீயே பேசிடு. அது மட்டும் இல்லாம பார்வதி வந்து எவ்வளவு வம்பிழுக்கிற, நீ எதுக்கு ஒதுங்கி போற, நீ களத்துல இறங்கி அடி அப்படிங்கிற மாதிரிலாம் உசுப்பேத்தி விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஆல்ரெடி சக்காளி சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதுல பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் எடுத்து ஊத்தி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் கொழுந்து விட்டு எரியும் போலயே. போயிட்டு அழுகும் போது என்னடா இவ இருக்கலாமா அழுவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அடுத்த திவ்யா உள்ள போனாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் டாக்டர் ரித்திகா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வீடியோலையும் பேசினாங்க. இதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏன் இந்த நாமினேஷன்ல கூட திவ்யாக்கு ரீசன்ற பேரை கழுவி ஊத்துனாங்க பாத்தீங்களா, அதே ரீசனை தான் வந்து அவங்களுமே சொல்றாங்க. நீ வந்து ரூடா பேசாத, அது வெளியே வந்து தப்பா தான் போற்றி ஆகும். உள்ள போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன், குரூப் விஷயத்தை உடைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிட்டு போனேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள போய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நீயே யோசிப்பார் அப்படிங்கிறத நாச்சுக்கா சொல்லி புரிய வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவங்க ஒன்று இந்த குரூப் விஷயத்தை தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. அதுக்கு கேட்டா குரூப் விஷயத்தை உடைக்கிறதுக்கு ஒரு குரூப் விஷயம் தான் தேவை அப்படி சொல்லிட்டு பெருமையா வேற பேசிட்டாங்களே. ரூடா இருக்கும் பட்சத்துல அது தப்பா தான் போற்றி ஆகும். அந்த அடுத்த எஃப்ஜே உள்ள போயிருக்கும் போது அவருடைய ஃப்ரெண்ட் அர்ஜுன் தான் வீடியோல பேசிட்டு இருந்தாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கேப்டனா இருக்கும்போது எந்த அளவுக்கு நிதானமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றியோ அதே விஷயத்தை நீ ஹவுஸ்மேட்டா இருக்கும்போது ஃபாலோ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்தாப்ல. அது கூடவே உனக்காக ஆடு, உன் கேம் ஆடு, நல்லா வைப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. உன் கேம் ஆடு, உனக்காக மட்டும் ஆடு. அந்த அடுத்த கமர்தீன் உள்ள போயிருக்கும் போது அவருடைய ஃப்ரெண்ட் ஆரியன் தான் வீடியோல பேசிட்டு இருந்தாப்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, இதுக்கப்புறமா வச்சு உன் கேமை நீ தனியா விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணு, அப்படி தனியா விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நீ போய் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இந்த ரன்னர் வின்னர்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பின்னாடி இருந்து கைதிட்டு வரலையா, அப்போ போய் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர்த்து ரன்னராவா வின்னராவா நிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ கூட அதை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே பார்வதியா அரோராவா அப்படிங்கிற தக்காளி சண்டை அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேம் நீ தனியா விளையாண்ட அப்படின்னா இந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கு. அந்த அடுத்த கனி உள்ள போனாங்க. அவங்களுடைய சிஸ்டர் விஜயலட்சுமி இருக்காங்களே, அவங்க தான் வீடியோல பேசினாங்க. விஜயலட்சுமி வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் கண்டஸ்டன்டாவும் இருந்திருக்காங்க. பட் பிக் பாஸ்ல பெருசா எதுவும் பண்ண முடியல அப்படின்னா கூட சர்வைவர் அப்படிங்கிற ஷோல போயிட்டு டைட்டில்லாம் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அனுபவத்தெல்லாம் கொண்டு வந்து சிஸ்டர் கிட்ட ஷேர் பண்றாங்க போல இருக்கு. நீ நல்லா சமைச்சு போடுற, எல்லார்கிட்டையும் நல்லா அன்பாலாம் பாத்துக்கிற, ஆனா அதுக்காகவா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன், எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள தனியாக தானே நடந்துருக்காங்க. ஸோ நீ தனியாக விளையாடலாமே, எல்லார்கிட்டையும் அன்பை காட்டு, வேணான்னு சொல்ல. ஆனால் தேவையில்லாத இடத்துல போய் எதுக்கு அன்பை காட்டணும், அவங்க உடையும் போது தான் உனக்கு பலமே. இப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா போயிருக்கியா, இல்ல டைட்டில் வின் பண்றதுக்காக நீ போயிருக்கியா அப்படிங்கிறத நீ தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனியவே யோசிக்க வச்சுட்டாங்க. மற்றவங்களை ஜெயிக்க வைக்க வந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் நீயா. அந்த அடுத்த பிரஜன் உள்ள போனாப்ல. பிரஜனுடைய ஃப்ரெண்டா விஷுவல்ல பேசினது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சர்ப்ரைசிங்லி ஆரி ப்ரோ வந்து பேசினாப்ல. இவர் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஆரி ப்ரோ கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்திருக்காரு போல இருக்கு. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துதான் இப்படி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு போல இருக்கு. விளங்கிருண்டா, இவர் பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம ஆரி போயும் சேர்த்து கெடுத்து விட்டு போய் வரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப ஆரி ப்ரோ என்ன
சொன்னார் அப்படின்னா, அதாவது நீ உள்ள போகும்போது என்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு போனியோ அதெல்லாம் நீ சுத்தமா எதுவுமே பண்ணல, அது உன் மனசாட்சிக்கே தெரியும், நீ யாராகணும் என்ன ஆகணும்ன்ற மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருந்த, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண, இதெல்லாம் உன் வார்த்தையில தான் இருக்கே தவிர்த்து எதுவுமே செயல்ல தெரியலடா. அதாவது யாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நம்மளுடைய வீக்னஸ் வெளியே காட்டிடக்கூடாதுன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா நீ வீக்னஸ் கூடவே கூட்டு போயிருக்கடா, உன் வீக்னஸ் உன் ஒய்ஃப் தான்டா. அப்போ நீ எவ்வளவு பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ற, இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்ட அப்படின்னா பிக் பாஸ்ல ஹிஸ்டரிடா. இது வரைக்கும் எவனுமே பொண்டாட்டியை கூட்டு போய் பிக் பாஸ்ல விளையாடினதே கிடையாது. இந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் சேலஞ்ச் பண்றல, அதே மாதிரி உன் பொண்டாட்டிக்கிட்டையும் நீ சேலஞ்ச் பண்ணு. முதல்ல உன் பொண்டாட்டியை எதிர்த்து ஒரு கேம் ஒன்று ஆடு, உன் கேமை நிதானமா ஆடு, தெளிவா ஆடு, அப்பதான் நீ வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியுமோ அந்த மனுஷன் அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாம மோட்டிவேஷனும் பண்ணிருக்காப்ல. ஆனா அதெல்லாம் கேட்டு இதுக்கப்புறம் கேமை சேஞ்ச் பண்ணி பொண்டாட்டியை எதிர்த்து ஒரு கேம் ஆட போறாரா, இல்ல மலா மலா மல்ல மல்லா அப்படிங்கிற மாதிரி பழைய மாதிரி தான் ஆட போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாரையும் எதிர்த்து விளையாடணுங்கிறது தான் இந்த ஷோவோட ஃபார்மேட். அது உங்க பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. அந்த அடுத்த ரம்யா உள்ள போனாங்க. ரம்யாவுடைய ஃப்ரெண்டு தான் விஷுவல்ல பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ சபரி கூடயும் கனி கூடயும் இருக்கிறதுனால நீ பேசுறது எதுவுமே பெருசா வெளியே வர மாதிரி தெரியல, நீ தனியா விளையாடு, ஸ்ட்ராங்கா விளையாடு, கண்டிப்பா நீ டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து ரம்யாக்கு தான் இருக்குது. அதுக்கு எதுக்கு நம்ம 106 நாள் வெயிட் பண்ணணும், இன்னைக்கே கொடுத்து முடிச்சிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. கண்டிப்பா ஃபைனல் போயிட்டு வா, நீ கண்டிப்பா ஃபைனல்ல ஜெயிக்கணும். அந்த அடுத்த சபரி உள்ள போனாப்ல. சபரிக்காக பேசுறதுக்கு யார் வந்திருந்தானா, சாய் பிரமோதிதா அப்படிங்கிறவங்க வந்திருந்தாங்க. இவங்களை பத்தி இவர் ஆல்ரெடி வந்து கடந்து வந்த பாதையிலே மென்ஷன் பண்ணிருப்பாப்ல. இவங்க வந்து விஜய் டிவி டைரக்டருடைய ஒய்ஃப். சபரிக்கு நிறைய சான்சஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிக் பாஸ் கூட அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ணிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ள போகும்போது அதை பண்ண போறேன் இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு போனீடா, உள்ள போனதுக்கு அப்புறம் நீ எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கா, நமத்து போன அப்பளம் மாதிரி சுத்திட்டு இருக்கடா, நீ மத்தவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உனக்கு நீ டிஃபெண்ட் பண்ற, வெறும் வேஸ்டே கட்டிட்டு சாமியார் மாதிரி சுத்தறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல இறங்கி கேம் விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு காரி துப்ப முடியுமோ அந்த அளவுக்கு காரி துப்பி விட்டாங்க. நீ போய் யாரையும் டிஃபெண்ட் பண்ண தேவையில்ல, உன்னை நீயே டிஃபெண்ட் பண்ணிக்கோ, நீ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அந்த அடுத்த நம்முடைய நடிப்பறக்கி சாண்ட்ரா வந்து உள்ள போனாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க தான் பேசினாங்க. உண்மையே சொல்றேன், அவங்கள மாதிரி வேற யாராலையுமே நாக்க புடுங்குற மாதிரி இந்த அளவுக்கு கேட்டிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சத்தியமா கேட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே, அதாவது விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணாத பல இஷ்யூவை இவங்க எடுத்து ரொம்ப ஓப்பனா பேசினாங்க. நம்ம மனத்துல இருக்கிற பாரத்தெல்லாம் அவங்க மூலியமா இறக்கி வச்ச மாதிரி எல்லாத்தையுமே போட்டு கிளின்னு கிழிச்சது மட்டும் இல்லாம அவங்க மூஞ்சி முன்னாடியே போட்டு உடைக்கவும் செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, உங்க பசங்க ஓகே பட் உங்க கேம் நாட் ஓகே, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்காக நீ பிரஜனை கொடுத்த, அதே இடத்துல பிரஜனை இல்லாம வேற இடத்துல இருந்தா நான் ஆடினதுக்கு உனக்கு எதுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு தானே கேட்டிருப்ப. அந்த கேள்வி நீ ஏன் பிரஜன் கிட்ட கேட்கல அப்படிங்கறத விஜய் சேதுபதியே வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்பாரான்னு ஏங்கிட்டு இருந்தா கடத்துல இவங்க கேட்டாங்க. நான் ஆடின ஆட்டம் உனக்கே கொடுக்கணும்னு கேட்டிருப்பீங்க, இது நான் கேட்கல சாண்ட்ரா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் கேட்கறாங்க. அந்த வைல்ட் கார்டு என்ட்ரில உள்ள போன எல்லாருமே முதல்ல வீட்டுல இருக்கிற குரூப் விஷயத்தை தான் உடைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிலேயே பேசிட்டு போயிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க பேசாத பேச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வெளியிருந்து போகும்போது முதல்ல பார்வதியை எதிர்த்து தான் விளையாட போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டே உள்ள போயிருப்பாங்க போல இருக்கு. அதையுமே அவங்க சொல்லிட்டாங்க, யாரை எதிர்த்து விளையாட போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போனீங்களோ கடைசியில் அவங்க கூட சேர்ந்து நீங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, அது அவங்க தான் லீட் பண்றாங்க, பாவம் அது உங்களுக்கே தெரியல, வெளியிருந்து பாக்குற எங்களுக்கு தான் தெரியுது, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலன்ற மாதிரி நீங்களே சொல்லிக்கிறீங்க, தவிர்த்து வெளியிருந்து பாக்குற எங்களுக்கு அந்த மாதிரி தெரியவே இல்லை அப்படிங்கிறதையுமே அவங்களே சொல்லிட்டாங்க. ஒருத்தரோட சேரவே மாட்டோம்னு நினைச்சோம், இப்ப அவங்க கூட தான் இருக்கும், அவங்க தான் உங்க கேம் விளையாடுறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் விட கடைசியா சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பயங்கர தரமா இருந்துச்சு. உங்களுடைய கேம் எப்படி தெரியுமா இருக்குது, ரொம்ப வில்லனிஸ்டா ரொம்ப ஈவிலிஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஜோன்ல இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு வார்னிங்காவும் கொடுத்துட்டாங்க. அண்ட் கடைசியா பிரஜன்லாம் இந்த வீட்டுல எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா, நீ தான். ஏன்னா அவருடைய கேமையும் சேர்த்து நீ தான் விளையாடிட்டு இருக்க, அவர் கேம் விளையாட விடு, உன் கேமை நீ விளையாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே புட்டு வச்சு விட்டாங்க. என் மனத்துல இருக்கிற பாரத்தையே இறக்கி வச்சுட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கு மேல யாராலையும் ஓப்பனா அட்வைஸ்லாம் கொடுக்கவே முடியாது. இதுதான் எச்சரிக்கை, அட்வைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன உருட்டெல்லாம் உருட்டுனாங்களோ அது எல்லாமே உருட்டு மட்டும்தான், எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கறத இவங்களே வெளிச்சம் போட்டு காமிச்சு விட்டாங்க. பிரஜன் தெரியவே இல்ல, பிரஜனோட ஆட்டத்தையும் நீங்க ஆடுறீங்க. அந்த அடுத்த சுபிக்ஷா உள்ள போனாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு வானதி தான் வீடியோல பேசினாங்க. பீட் பாக்ஸிங்லாம் கத்துக்கிட்டா நல்ல விஷயம் தான், பட் இந்த பீட் பாக்ஸிங்கும்
விஷயம் டாஸ்க் மட்டுமே உன்னை பின்னால வரைக்கும் கொண்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தானே. உன்னை விட பெரிய முட்டாள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லி விட்டாங்க. நல்லா தான் பேசுற, அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் போல்டா பேசு, எந்துவா பேசு, இண்டிவிஜுவல் கேம் விளையாடு அப்படிங்கிறது சேர்த்தே சொன்னாங்க. அது வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு நீ நினைச்சீனா உன்னை விட பெரிய முட்டாள் வந்து வேற யாருமே இருக்க முடியாது. அண்ட் இது வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோலயுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து நீங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் டைமா விக்ரமுக்கு மட்டும்தான் அவருடைய ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசினாப்ல. கடைசி 3 வீக்ஸ் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்க பத்தியா, அது வெளிய இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதையே கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறத நாசுக்கா சொல்லிட்டாப்ல. நெக்ஸ்ட் 50 டேஸ் வந்து பயங்கர அக்ரெசிவா இருக்கும். உனக்கு கிடைக்காத ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா நீ பண்ணாத ஒண்ணை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதையுமே கொஞ்சம் நாசுக்கா சொல்லி புரிய வச்சுட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா கடைசியா இது உன்னோட சீசன், இறங்கி விளையாடு, அதாவது டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்பு உனக்கு அதிகமா இருக்குது, சோ அதை நோக்கி ஓடு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மறைமுகமா சொல்லியிருக்காப்ல. உனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நீ பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும், இது உன்னோட சீசன், இறங்கி ஆடு. அண்ட் அடுத்த வினோத் உள்ள போயிருந்தாப்ல, அவருடைய ஃப்ரெண்ட் ரேகா அப்படிங்கிறவங்க தான் வீடியோல பேசினாங்க. பாட்டு ஹியூமர் அப்படிங்கிற மாதிரி அந்த சீட்லாம் பயங்கரமா பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பட் ஆனால் கேம்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எந்த இடத்துலையும் பெருசா கருத்து எடுத்து வைக்க மாட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ அங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, கப்பு ரொம்ப முக்கியம் வினோத்னா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. கேமை மிஸ் பண்ணி வேற எங்கேயும் போயிடாதீங்க, கப்பு முக்கியம் வினோத்னா. அண்ட் கடைசியா வியானக்காக பேசுறதுக்காக லாஸ்ட் சீசன் கண்டஸ்டன்ட் ராணவ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து வீடியோல பேசியிருந்தாப்ல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி இருந்துச்சு, ஆனா போக போக வேற மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் இண்டிவிஜுவலா விளையாடுங்க, யார் கூடயும் சேர்ந்து விளையாடாதீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நாசுக்கா சொன்னாப்ல. அந்த சேர்ந்து விளையாடாதீங்க அப்படிங்கிறது எஃப்ஜேயோட சேர்ந்து ஒரு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தான் கொஞ்சம் நாசுக்கா மென்ஷன் பண்ணாப்ல. பட் அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிருக்குமா புரிஞ்சிருக்காதா அப்படிங்கிறது தெரியல. அந்த கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வியானா இந்த வீட்டுக்குள்ள ஹே டைலர் அங்கிள் இந்த ஸ்கர்ட்டை கொஞ்சம் இறக்கி தச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடுலேஷன்ல பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தயவு செஞ்சு பண்ணாத, நீ கொஞ்சம் குழாவிட்டு இருக்கல, அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சு மெட்டீரியல் தான் இருக்கு, நீ தெளிவா பேசும்போது தான் வெளியிருந்து பார்க்கறவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. ஸோ இதுக்கப்புறமாச்சு வியானா அந்த கிரிஞ்சு மாடுலேஷன்லாம் மாத்திட்டு கொஞ்சம் ஒழுங்கா பேசுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உள்ள வந்து சில கியூட்னஸ்லாம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பிக் பாஸ் எதுக்காக இந்த சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்காரு அப்படிங்கிறது அவரே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டார் இல்லையா. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட் திட்டி பார்த்தாப்ல, நான் வீக் டேஸ் திட்டி பார்த்தேன், கடைசி வரைக்கும் நீங்க திருந்துற மாதிரி தெரியல. ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து சொன்னாவாச்சு நீங்க திருந்துறீங்களான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு வீடியோலாம் எடுத்து ப்ளே பண்ணி விட்டுருக்காங்க. அதை பார்த்தும் பல பேர் வந்து சரி ரைட் அவங்க சொன்ன அட்வைஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் கமருதீன் போல இருக்கு. அந்த மனுஷன் போயிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காப்ல, இங்க பாரு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன், அதனால நான் கொஞ்சம் தனியா விளையாடலான்னு இருக்கேன், ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இருக்கா இல்லையா அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது அதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொன்னாலும் இல்ல இல்ல பாத்தியா இவ்வளவு நாள் விட்டுட்டு உன் ஃப்ரெண்டு வந்து சொன்னானோட உடனே மாறிட்டியா, இங்க ஒரு பொண்ணை வந்து எமோஷனலா ஹர்ட் பண்றோம் அப்படின்னு கூட உனக்கு தோணாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. கடத்துல கமருதீன் என்ன சொன்னாருன்னா, நான் ஆல்ரெடி அரோரா கிட்டேன்னு சொல்லிட்டேன், உங்ககிட்ட நான் பேசுவேன், பேசாமலாம் இருக்க மாட்டேன், என்ன கொஞ்சம் அட்டென்ஷன் கம்மியா கொடுப்பேன், பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்கு தெரியலையா என்ன சொல்றதுன்னு அப்படிங்கிற மாதிரி மட்டையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தத்தில் கடைசி வரைக்கும் ஒருத்தன் திருந்தி இந்த கேமை உருப்படியா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் நானும் திருந்த மாட்டேன், அடுத்தவனையும் திருந்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு நான் டைம் கொடுக்கறது பத்தி விஷயம் கிடையாது, ஒண்ணு இல்லைன்னா இல்லைன்னு அப்படி போய் ஓகே. சாதாரண எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல போட்ட ஒரு சக்கரை சண்டை, வியானாக்கும் சக்கரைக்கும் அப்படி என்னதான் பொறுத்தணும் புரியல. வியானா சக்கரையை விட்டாலும் சக்கரை வியானா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குதானும் புரியல. இன்னொரு பக்கம் திவ்யா நான் பேசுறதுதான் கரெக்ட், நான் பேசுறது மட்டும் நீங்க கேட்கணும், நீங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன், நான் ரூடா தான் பேசுவேன், ஹார்ட்ஸா தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நாமினேஷன்ல போட்டு கழுவி ஊத்துனது பத்தாம கடைசியில் அவங்க ஃப்ரெண்டே வந்து நீ ரூடா தான் பேசுற, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு மாத்த போறாங்களா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். அண்ட் இந்த வாரம் நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேர் வந்திருக்காங்க, அதுல 5 பேர் ஒரு ஓட்டு வாங்கி வந்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து 2 பேர் வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு, ரம்யா அண்ட் அரோரா. இவங்க 2 பேரும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேர் அமிச்சிட்டா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் கடைசியில் வந்து சர்ப்ரைஸ் டாஸ்க் ஒன்று வச்சாங்க பாத்தீங்களா, அதுல வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேருக்காகவும் பேச வந்தவங்க செம தரமா வந்து பேசினாங்க. குறிப்பா சாண்ட்ராக்கு சொன்னாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே நெத்தி அடி மூஞ்சி அடிச்சாப்புல, இதுக்கு மேல ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆரிப்ரோவும் பிரஜனுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஓப்பனாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காப்ல. ஸோ இதெல்லாம் கேட்டு ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய கேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்கள் நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். ஸோ மீட் இஸ் மச் பண்ண வீடியோட பண்ண ரிவ்யூட பண்ண ட்ரோலோட சந்திக்காத ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.